அனைவருக்கும் மீனூஸ் கிச்சனின் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நமக்கு இட்லிக்கு சைட் டிஷ்ஷு தேங்காய் இல்லாத சட்னி தான் நம்ம பண்ண போகிறோம். இது மதுரை தண்ணி சட்னின்னு கூட சொல்கிறாங்க. நம்ம இப்போ அதை செஞ்சு பார்க்கலாம். நான் இது வரைக்கும் செஞ்சதில்லை, இப்போ தான் செய்கிறேன். பார்த்திங்கன்னா இதுக்கு தேங்காயே தேவையில்லை. நம்ம தேங்காய் இருந்தால் தான் சட்னி வைக்க முடியும் அப்படின்னு நினைப்போம். தேங்காய் இல்லாமலே நம்ம சட்னி செய்யலாம். இதுக்கு அவங்கவுங்க காரத்துக்கு தகுந்த அளவு மிளகாய் எடுத்துக்கோங்க. நான் இப்போ 2 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். ஒரு 4 பல் பூண்டு, ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம், ஒரு சின்ன துண்டு இஞ்சி எடுத்திருக்கேன். இதுக்கு 50 கிராம், இந்த சின்ன கப்பில் 50 கிராம் பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன். இது நல்லா கிறிஸ்பியாக இருந்தால் ஓகே, இல்லைன்னா ஒரு தரம் வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இதை எண்ணெய் ஊற்றி நம்ம கடாயில் வதக்கிக்கலாம். நம்மளோட சூடான இட்லிக்கு பாருங்கள், நம்மளோட சூடான இட்லி இந்த பக்கம் ஊற்றணும். இப்போ நம்ம இதில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் அடுப்பத்தை வச்சுட்டு கடாய் வச்சு 1 ஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்கேன். இதில் நம்ம இந்த 2 பச்சை மிளகாயும் கொஞ்சமாக இப்படி கீறிட்டு சேர்த்துக்கணும், இல்லைன்னா வெடிக்கும். அதனால் கீறிட்டு சேர்த்துக்கலாம். அது கூட இந்த பூண்டும் போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சியும் இதில் சேர்த்துக்குவோம். இப்போ நம்மளோட பச்சை மிளகா பூண்டெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இது கூட நம்ம இந்த ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம், இல்லை உங்களுக்கு பெரிய வெங்காயம்னா அது கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்படி சேர்த்துட்டு நல்லா ஒரு கண்ணாடி பழம் வர வரைக்கும் நல்லா வதக்கிக்குவோம். எனக்கு தேங்காயே தேவையில்லை, தேங்காய் இருந்தால் தான் சட்னி வைக்க முடியும் அப்படிங்கிறதுலாம் இல்லை. இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்க்கலாம். வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வர்ற வரைக்கும் கொஞ்சம் வதக்கிக்குவோம். ரொம்ப ஒன்றும் வதங்கணுங்கிறதில்ல, ஓரளவுக்கு அந்த பச்சை ஸ்மெல்லு கொஞ்சம் போனதுக்கப்புறம் நம்ம அரைக்க ஆரம்பிச்சிக்கலாம். கொஞ்சம் ஆறினதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். இப்போ இது கூட நான் எடுத்து வச்சுருக்க 50 கிராம் பொட்டுக்கடலையும் இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா ஆறினதுக்கப்புறம் நம்ம மிக்சியில் அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ நம்மளோட இந்த பொட்டுக்கடலை வெங்காயம் அது எல்லாமே நல்லா ஆறிடுச்சு. இதுக்கு தேவையான அளவு உப்பு மட்டும் சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ நம்மளோட சட்னி நல்லா அரைச்சாச்சு, நல்லா நைஸாக அரைச்சாச்சு. இப்போ இதுக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்குவோம். தண்ணி சட்னிங்கிறனால கொஞ்சம் தண்ணி நல்லா இருக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது. இப்போ இதுக்கு நம்ம ஒரு தாளிப்பு மட்டும் கொடுத்துடலாம். தேங்காய் இனிமேல் தேங்காய் தேட வேண்டியதில்லை, சட்னிக்கு சூப்பராக இருக்குது. இன்னும் கூட தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நம்மளோட தண்ணி சட்னி நல்லா தண்ணி ஜாஸ்தி சேர்த்துட்டேன். ஒரு 1½ டம்ளர் பக்கம் சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம கடாய் காய வச்சுட்டு தாளித்து மட்டும் சேர்த்துக்கலாம். இதுக்கடையில் நம்மளோட சூடான இட்லியும் சூப்பராக வெந்து வந்துடுச்சு. அதையும் எடுத்துக்கலாம். இப்போ நான் கடாய் காய வச்சுட்டேன் பாருங்கள். இப்போ ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு, ஒரு 1/4 டீஸ்பூன் உளுந்து சேர்த்துருக்கேன். அது கூட ஒரு சின்ன காஞ்ச மிளகா சேர்த்துருக்கேன். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம அதை சேர்த்துக்கலாம். ஒரு காஞ்ச மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிடுச்சு. இப்போ இந்த அரைச்ச கலவையை இதில் ஊற்றிட்டு நம்ம திருப்பி எடுத்து ஊற்றிக்கலாம். பாருங்கள், நம்மளோட சூப்பரான தண்ணி சட்னி ரெடி ஆகிடுச்சு. கொதிக்க விட வேண்டியதில்லை, அந்த சூப்லேயே இருந்துச்சுன்னா கூட போதும். ஒரு செகண்ட் அப்படி தாளித்து விட்டுட்டு எடுத்து திருப்பி நம்ம பாத்திரத்தில் ஊற்றிக்கலாம். மறுபடி சூப்பரான நம்மளோட மதுரை தண்ணி சட்னி சூடான இட்லிக்கு ரெடி ஆயிடுச்சு. இதை எடுத்து பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இப்போ நம்மளோட சூப்பரான மதுரை தண்ணி சட்னி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு.
இனிமேல் சட்னி வச்சுன்னா தேங்காய் தேவையில்லை, தேங்காய் தேடி ஓடி வாங்கிட்டு இருக்க வேண்டாம். தேங்காய் இல்லாமல் கூட நம்ம இந்த மாதிரி சட்னி செய்யலாம். நல்லா ஊற்றி பிசைஞ்சு சாப்பிட்லாம். பொட்டுக்கடலை உங்களுக்கு ரொம்பவே நல்லது தான் உடம்புக்கு. பாருங்கள், நம்மளோட சூப்பரான இட்லியும் நல்லா பஞ்சு பஞ்சாக எப்பவும் போல் நம்மளோட சூப்பரான பஞ்சு போல் இட்லி ரெடி ஆயிடுச்சு. அதுக்கு நம்ம சட்னி ஊற்றி நல்லாவே பிசைஞ்சு சாப்பிட்லாம். அளவான காரம், உப்பு கரெக்டாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு நீங்களும் உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை வந்து ஷேர் பண்ணி விடுங்க. 4 நாளாக நான் வீடியோ போடல. என்னென்னு கேட்டிங்கன்னா, எனக்கு பல்வலியாக இருந்தது. அதனால் டாக்டர்கிட்ட பார்க்க வேண்டிய இருந்துச்சா, அதனால் போட முடியல. பேச முடியாது இல்லையா, அதனால் 4 நாளாக போடலை. சாரி ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி.